திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்ததுங்க. அந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகிற பொழுது சொல்றாரு, நான் நாள்தோறும் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது திமுக கட்சிக்காரர்களால் என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்று ஒரு திமுக தலைவரே சொல்றார். அதனாலதான் இப்படி நடக்குது, கொலை நடக்குது, போலீஸ்காரர் பிடிச்சி அடிக்கிறாங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு, நாம சொல்லலைங்க. அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பேச்ச அப்படியே பொதுக்கூட்டத்தில் பேசுற. இவரை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்கலாம்? இவரை நம்பி நாட்டை ஒப்படைக்கிற முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நான் அரசியலுக்காக பேசல, யதார்த்தமா பேசுகிறேன், உண்மை நிலையை பேசுகிறேன். ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரர் எப்படி இருப்பார் என்பதை அவரே இப்படி வெளியிட்டிருக்கான்னு சொன்னா, இப்படிப்பட்ட கட்சிக்காரர் இருக்கும் போது நாட்டில் எப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்க முடியும்? அங்கதான் எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் நெவர் பேசினார். கையில வச்சுக்கப்பா. இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தலசோரம் மேலோட்டமா பேசிட்டு போனார். திமுக கட்சியில் இருக்கிற ஒருவர் அயலக அணின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. திமுக அயலக அணி இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காகவே இந்த அணியை உருவாக்கி இருக்காங்க போல் தெரியுது. வேற எந்த கட்சியிலுமே அயலக அணின்னு உருவாக்குனதே கிடையாது. அந்த அயலக அணியில சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருவர். அவர் அண்மையில் இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக கைது செஞ்சாங்கன்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. அவரிடமிருந்து 2000 கோடி மதிப்புள்ள 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 3 ஆண்டு காலமாக போதைப் பொருள் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. ஆக திமுக கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்துவதில் ஈடுபட்டு என்பது நிறுவனமாகிவிட்டது. அப்புறம் எங்கெங்க போய் போதைப் பொருளை நிறுத்த முடியும், தடுக்க முடியும்? இன்னும் கூடுதல் சொல்ல வேண்டுமெல்லாம் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போது மதுவிலக்கு ஆயத்துறை 22, 23வது அந்த கொள்கைகளுக்கு குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த செய்தியை நான் சொல்றேன். 22ஆம் பக்கம் அந்த புத்தகத்தில் 22ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டாலினே அச்சடிச்சு கொடுத்தது, அவரோட அனுமதியோட சட்டமன்றத்தில் வச்சது. 22வது பக்கத்தில் சொல்றாங்க, கல்லூரிக்கும் அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் கஞ்சா விற்றதாக 2138 பேர் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றார். கைது செய்வீங்க 148 பேர் தான். கைது பண்ணுவீங்க 148 பேர் தான். சட்டம் என்ன சொல்லுது? கஞ்சா வச்சிருந்தா குற்றம், விற்றா குற்றம், கொண்டு போனா குற்றம் சொல்லுது. இதே முதலமைச்சர் தெரிவித்தபடி 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டது சொன்னால் ஏன் மற்றவெல்லாம் கைது செய்யல? வெறும் 148 பேர் தான் கைது செஞ்சிருக்கிறீங்க, மற்றவெல்லாம் திமுக காரன், அதனால கைது செய்யல. அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? இன்னொன்னு, கஞ்சா ஆபரேஷன் அப்படின்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். சைலேந்திர பாபுன்னு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி வெளியிட்டார். 2.0, 3.0, 4.0 ஓ போட்டுட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கண்டுபிடிச்சு நிறுத்தவே இல்லை. இது எதற்காக சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம். இந்த நாட்டை ஆளுகிற முதல்வர் பொம்மை முதலமைச்சர். அதனால சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாது. இனியும் இதே நிலையில் நினைச்சா கடவுளால கூட தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது, காக்க முடியாது என்பதை நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொல்லுவார், எப்ப பார்த்தாலும் நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டே இருப்பார். வாயளவில் சொல்றதோட சரி. இந்த பகுதியெல்லாம் கல்வி கற்றோர் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், படித்தவர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருந்தாலும்
படித்தவர்கள் என்று சொல்லிக்கிட்ட பொழுது அதிகமா நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்ட பெருமை இருக்குது உங்களுக்குன்னு. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் இன்றைக்கு எம்பிபிஎஸ் போகவோ பல் மருத்துவ போகணும்னா நீட்ல ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் பெற வேண்டும். ஆனா நீட் தேர்வு அதுக்கு ஒரு இடையூறா இருக்குது. அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.